ஹாய், வீடு கட்டுறதுக்கு லேபர் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணால் வர அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைக் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு இன்ஜினியரை வந்து நம்ம ஹையர் பண்ணுவோம், அப்ரோச் பண்ணி அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2000 rupees சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இடத்துல எது வரைக்கும் நம்ம வீடு கட்ட போகிறோமோ அந்த ஏரியாவை மட்டும் மெஷர் பண்ணி மொத்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான சிமெண்ட், செங்கல் அண்ட் லேபர் காஸ்ட்டு, ஸ்டீல் ராடு, விண்டோவில் இருக்கிற கிரில் டிசைன், வுட்டு, இந்த மாதிரி மொத்த வீடையும் வந்து கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சு அந்த வீட்டோடைய சாவியை கிளைண்ட் கையில் கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபுல் கான்ட்ராக்டோட ஒர்க் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து டர்ன் கீ ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. லைக் மொத்த வீட்டுக்கு தேவையான டைல்ஸ்லேருந்து பெயிண்டிங் வரைக்கும் மொத்த வீடையும் கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீட்டோட சாவியை கிளைண்ட் கையில் கொடுத்தா அது வந்து டர்ன் கீ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபுல் கான்ட்ராக்டை எடுத்து பண்ணுறது. இது போக வீடு கட்டும்போது லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட், ஸ்டீல் ராடு, விண்டோ, இந்த மாதிரியான வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் கிளைண்டே வாங்கி தந்துருவாங்க. ஜஸ்ட் அந்த ஒர்க் பண்ற பர்சனை கூப்பிட்டு வந்து இந்த கொத்தனாரு, அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட், கையாளெல்லாம் இருப்பாங்களா, ஸோ இவங்க எல்லாத்தையுமே வச்சு வேலை மட்டும் பண்ணி கொடுக்கறது தான் லேபர் கான்ட்ராக்ட். இதுக்கு வந்து லேபர்ஸ் எப்படி சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து சவுத் ரீஜன், தமிழ்நாட்டோட சவுத் ரீஜன்ல லைக் தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த சைட்லலாம் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 380 இருந்து 450 வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மெத்தட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா இதுல பெனிஃபிட் இருக்கா இல்ல இது வந்து லாஸ் ஆகுமா அப்படின்றதையும் பார்ப்போம். அண்ட் இதை வந்து இன்னும் ஈஸியா எப்படி பண்ணலான்ற ஒரு சின்ன டிப்பும் ஃபைனலா நம்ம பார்ப்போம். நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து வீடு கட்ட போறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சில பிகினர்ஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி லேபர் கான்ட்ராக்டாக பண்ணும்போது வர அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். லைக் ஒர்க் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். மணி எப்போ நம்ம ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நம்ம கண்ணதுக்குள்ள கிறிஸ்டல் கிளியராக வந்து எல்லாமே தெரியும். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்கம் வந்து சில டைம் நிறையா வரும், சில டைம் வந்து கம்மியாக வரும். பிகாஸ் பிஸ்னஸ் வந்து ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கிடையாது. லைக் மந்த்லி ஆனால் இந்த அமௌண்ட்டுன்ற மாதிரி நமக்கு ரெகுலராக வராது. சில டைம் வந்து நிறையா வரும், சில டைம் வந்து ப்ராஃபிட் கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி வர்ற டயத்தில் வந்து இந்த ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு அமௌண்ட் எப்படியும் மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணுவோம், ஏன்னா வீக்லி ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு மணி வர்றதை பொறுத்து ஒர்க்கை வந்து நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். லைக் இப்போ வந்து மணி கொஞ்சம் கம்மியாக வந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம் ஒர்க்கை ஸ்டாப் பண்ணுறதோ, இல்லைன்னா வந்து சில ஒர்க் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிட்டு இப்போதைக்கு இந்த சின்ன சின்ன ஒர்க்கை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த லேபர் கான்ட்ராக்டில் வந்து இருக்குது. ரெண்டாவதாக இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கான்ட்ராக்டாக கொடுக்கும்போது அவங்க வந்து மெட்டீரியல்ஸ்க்கு இந்த ரேட்டுன்றதை அந்த மொத்த கான்ட்ராக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. லைக் சிமெண்ட்டுக்கு இதான் ரேட்டு அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. பட் சில டைம்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ரேட் கூடவும் செய்யும், கம்மியாகவும் செய்யும். ஸோ அப்படி கம்மியாகும் போது இந்த மாதிரி நம்ம லேபர் கான்ட்ராக்டாக எடுக்கும்போது நமக்கு எஸ்டிமேட்டை விட கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. மூணாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேபர் கான்ட்ராக்டாக நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஸ்டீல் ராட் யூஸ் பண்ணுறோன்னா என்ன கம்பெனி, சிமெண்ட் என்ன கம்பெனி, பிரிக்கு எந்த மாதிரி அதோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி நமக்கு தெரியும். இது வந்து ஃபுல் கான்ட்ராக்டாக பண்ணுறாங்கன்னா சில கிளைண்ட்ஸ்க்குலாம் ஒரு பயம் இருக்கும். என்னன்னா என்ன மாதிரியான மெட்டீரியல்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, ஒரு வேற லோ குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து வீடு கட்டும் போது யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயம் வந்து கிளைண்ட்டுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து லேபர் கான்ட்ராக்ட்ல நம்ம தவிர்க்கலாம். பிகாஸ் நம்ம தான் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கன்ற போது ஸ்டாண்டர்டான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ். அண்ட் இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, கம்மி பண்ணிக்கிறது. லைக் இப்போ சில டைம் நம்மளோட ப்ராஃபிட் கம்மியாக வரும்போது நம்ம ஒர்க்கை வந்து கம்மி பண்ணிக்கிறது, சில டைம் நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரும்போது ஒர்க் நிறையா பண்ணிக்கலான்றத அட்வான்டேஜில் நம்ம பார்த்தோம். பட் இந்த மாதிரி பண்ணுறதுனால வர இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற போது அந்த வீட்டை ஒரு ஃப்ளோவில் போகணுமே தவிர அது வந்து இப்போ திடீர்னு ஒரு நேரம் அதிகமான வேலையும் திடீர்னு கம்மியான வேலையும் இந்த மாதிரி ஃப்ளோ மிஸ் ஆச்சு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வீடு கட்டுறதுக்கான பிளான், எலிவேஷன் எல்லாமே ஒரு இன்ஜினியர் ஒரு ஆர்கிடெக்ட் நம்ம வந்து வாங்கியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா இருக்கும், வீடு கட்டும்போது நம்ம வீடு வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும், நம்ம ஏரியாவில் இல்லை நம்மளுடைய ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம வீடு வந்து தனியாக தெரியணுன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து எலிவேஷன் வாங்கி வச்சுருந்துருப்போம். அண்டு உள்ளே இருக்கிற டிசைனும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கும்போது ஒரு அப் அண்ட் டவுன், லைக் இந்த மாதிரி சில டைம் வேலை அதிகமாக இருந்து சில டைம் வேலை கம்மியாக இருக்கும்போது
அந்த ஒரு கண்டினியூட்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கே வந்து ஒரு டயத்துக்கு மேலே என்ன மணி ரொம்ப செலவாகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அப் அண்ட் டவுன்ஸ் வரும்போது செலவாகிற மாதிரி தெரியும். ஓகே, அப்போ ரொம்ப கிராண்டாக எலிவேஷன் பண்ண வேண்டாம், கிராண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லி திரும்ப நம்ம வந்து கம்மி பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் அடுத்து ஒரு பிரேக், லைக் இன்னொரு டைம் நமக்கு ப்ராஃபிட் கம்மியாக வரும்போது அப்போ ஒரு பிரேக் விட்டோம்னா வீட்டுடைய டிசைன் அண்ட் கிராண்டா பண்ணணும்ன்றது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் வீடு கட்டலாம்னு சொல்லி பிளான் பண்ணும்போது எந்த அளவுக்கு கிராண்டா அந்த வீடை நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருந்தோமோ அது டோட்டலாக வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி டவுன் ஆகும்போது நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட நமக்கு காசு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அட்வான்டேஜில். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸ் டவுன் ஆகும், சில நேரம் வந்து அப் ஆகும். ஸோ அப்படி கூடும்போது நம்மளுடைய எஸ்டிமேஷனை தாண்டி அதோட ரேட் வந்து போகும். பிகாஸ் இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான், ரைஸ் தான் அதிகமாக ஆகிட்டு இருக்குது, டவுன் ஆகுறது அப்பப்போ ஆகுது. அந்த மாதிரி ஆகும்போது நம்ம எஸ்டிமேஷனை விட அதிகமாக வந்து அமௌண்ட் போகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ஜஸ்ட் பண்ணால் போதும். அது என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸை நம்ம வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கோ அந்த டைம் வந்து அதிகமாக வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு 60 or 70% மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். மெட்டீரியல்ஸோட குவாலிட்டி வந்து நம்ம ஃபுல் கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணாமல் லேபர் கான்ட்ராக்டாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். இதே ஃபுல் கான்ட்ராக்டாக இருந்தால் என்ன மெட்டீரியல் போட போகிறாங்கன்னு தெரியாது அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் பண்ற ஆர்கிடெக்ட் ஆர் இன்ஜினியர்ட்ட போய் ஃபர்ஸ்டே வந்து ஒரு பாண்ட் அக்ரிமெண்ட் போடணும். லைக் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் நான் சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து இந்த ஒர்க் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவேன் அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு பாண்ட் ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அதை ஆர்கிடெக்டாக இருக்கட்டும் ஹவுஸ் ஓனராக இருக்கட்டும் 2 பேருமே வந்து சைன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி பண்ணுறதுனால வந்து கிளைண்ட்டுக்கு முன்னாலேயே இந்த மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். வீடு கட்டுறதுக்கு முன்னாலேயே இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம பண்ணி முடிச்சிடணும். லேபர் கான்ட்ராக்டில் இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேபர் கான்ட்ராக்டாக பண்ணும்போது அவங்களுடைய ஒர்க்கிங் டைம் வந்து மோஸ்ட்டாக 9 to 5:30 இந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து இன்சார்ஜ் பண்ணுறது, அவங்கள வந்து லீட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிளைண்ட் தான். அங்கே கொத்தனார் இருப்பாங்க, பட் அதை தாண்டி வந்து லீட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளைண்ட் தான் அங்கே இருந்து லீட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பில்டிங் வரப்போகுது, இந்த மாதிரி எனக்கு ரூம் வரப்போகுதுன்றதை அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கவனமாக அதை பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க்கருக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேட்டிவ் பாண்ட் வந்து அவ்வளோ ப்ராப்பராக க்ரியேட் ஆகாது. கம்பேரிட்டிவ்லி ஒரு இன்சார்ஜ் லைக் சைட் சூப்பர்வைசர் இல்லைன்னா ஒரு ஆர்கிடெக்ட் ஆர் சிவில் இன்ஜினியர் அவங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அளவுக்கு கிளைண்ட்டுக்கும் லேபர்ஸ்க்கும் வராது. இது மோஸ்ட்டாக வந்து லேபர் கான்ட்ராக்டில் நடக்கிற ஒரு விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஒரு ஃபுல் கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணுறோன்னா அந்த கான்ட்ராக்டோட லீடு வந்து ஒன்று ஆர்கிடெக்டாக இருப்பாங்க இல்லை இன்ஜினியராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் லேபர்ஸ்க்கும் இருக்கிற பாண்டில் இப்போ 5:30 வரைக்கும் ஒர்க் அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ராவாக பண்ணுங்க அப்படின்னு வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒர்க்கர்ஸும் வந்து அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி 6:30 வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஆர்கிடெக்ட்ஸ்க்கும் அண்ட் லேபர்ஸ்க்கும் இருக்கும். பிகாஸ் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்களோட சேர்ந்து பண்ணுறதுனால இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவங்க எல்லாருமே வந்து ஒரு டீமாக ஃபங்க்ஷன் ஆவாங்க. ஸோ அதனால வந்து ஒரு 1/2 hour முன்ன பின்ன வந்து ஒர்க் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லேபர் கான்ட்ராக்ட்ல அவ்வளோவா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு ஃபுல் கான்ட்ராக்டாகவும் விட முடியாது, நான் லேபர் கான்ட்ராக்டாக தான் பண்ணணும். பட் லேபர் கான்ட்ராக்டாக பண்ணுறதுனால இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறோம். அப்படிங்கும்போது என்ன தான் பண்ணுறது? பிகாஸ் கிளைண்ட்டுக்கு வந்து தெரிஞ்ச நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ பிரிக் ஓனர் வந்து கிளைண்ட்டுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, சிமெண்ட் ஓனர் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஹார்ட்வேர் ஷாப் வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஷாப்பாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு மெட்டீரியல்ஸ் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது. அப்படிங்கும்போது டிஸ்அட்வான்டேஜுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கன்சல்டன்சி அப்படின்னு இருப்பாங்க. லைக் ஒரு கன்சல்டன்ட் இருப்பாரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா சைட் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பார். ஒர்க்கர்ஸ்க்கும் கிளைண்ட்டுக்கும் நடுவில் ஒரு மீடியேட்டர் மாதிரி இருப்பார். ஒரு ஃபுல் கான்ட்ராக்டாக பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த கன்சல்டன்ட் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இவர் வந்து எல்லா விஷயத்தையுமே ஃபர்ஸ்டே லைக் இப்போ மெட்டீரியல்ஸ் என்ன தேவை அப்படின்றத முன்னாலேயே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒர்க்கர் கூடயும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ முன்னால் பார்த்த அந்த ப்ராப்ளம் லைக் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வரணும், இந்த அளவுக்கு நான் வந்து கிராண்டாக என்னுடைய ஹவுஸை வந்து டிசைன் பண்ணணுன்ற அந்த அவுட்புட்டை லேபர் கான்ட்ராக்ட் மூலியமாக இந்த கன்சல்டன்ட்டை வச்சு நம்மளால் வந்து
கொண்டு வர முடியும். இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன் இது. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் அது என்னன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் வீட்டுக்கு தேவையான டிசைன், இன்டீரியர் டிசைன், எலிவேஷன், பிளான் இது எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களுடைய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது வீடு கட்ட போகிறாங்க, லேபர் கான்ட்ராக்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.